அத்தியாயம் 4. அடராமா என்று தலையில் அடித்துக்கொண்டு எல்லோரும் பார்த்திருந்தனர். தவறான நேரத்தில் சரியாக வந்து நின்ற சீதாவை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்திருக்க ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது உள்ளே வந்த கண்ணம்மாவோ தன் மகள் மேகாவின் ஒரு சிறிய டாலர் வைத்த குட்டி செயினை பேத்திக்கு போட்டு அழகு பார்க்க பூஜையில் நுழைந்த கரடியாக வந்து நின்றிருந்தாள் சீதா. என்னடி உனக்கு பிரச்சனை? அவ அம்மா நகையை அவளுக்கு கொடுக்கறேன் என்று சலித்து கொண்டே கண்ணம்மா கேட்க, வந்த நாளே வேலைய ஆரம்பிச்சுட்டா போல. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இவ சொத்தை திருடிட்டு போக தான் வந்திருக்கான்னு. யாராவது நம்பினீங்களா? இப்போ பாருங்க என்று உலகமே அழிவது போல கத்தி கொண்டிருந்தாள் சீதா. ஆதியோ, அத்தை போதும், யார் எது செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. அவ அம்மா நகையை தானே அவ போடுறா, உங்க நகையா கேட்டா? போங்க, போய் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு நிலா பக்கம் திரும்பினான். அவளோ தலை குனிந்து கண்களில் நீர் வழிய நின்றிருந்தாள். இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது என்று மனதிற்குள் நொந்து கொண்டவன், இப்ப நீ எதுக்கு அழுற? எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுது வடிஞ்சா வர்றவங்க போறவங்க எல்லாம் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. கண்ணை தொடச்சிட்டு உள்ள போ. உனக்காக பேசி பழகு. எல்லா நேரத்திலையும் உனக்காக யாராவது பேசிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. உனக்காக நீயே பேசலனா வேற யார் பேசுவா? இப்ப உள்ள போ என்று அதட்டலாக கூற, பெண்ணவளோ ஒரு நிமிடம் அரண்டு போனாள். அட பாவி, இப்பதான் கொஞ்சனா அதுக்குள்ள கத்துறான். பயங்கரமான ஆளா இருப்பாரு போல. நாம தான் இந்த வீட்டுல சூதானமா இருந்துக்கணும் போல என தனக்குள்ளே பேசிக்கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். எல்லோரும் கலைந்து போக, பாத்தியா திவ்யா இந்த வீட்டுல நமக்கு இருக்கிற மரியாதைய என்று சொல்லிவிட்டு திரும்பி மகளை பார்க்க ஆளை காணோம். எப்படி இருப்பாள்? அவள்தான் அபேசாகி அரை மணி நேரம் ஆகி போனதே. ச்ச, வர வர இந்த வீட்டுல யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல என்று தலையில் அடித்து கொண்டே இடத்தை காலி செய்தாள் சீதா. மறுபக்கம் திவ்யாவோ, டே மாமா நில்லுடா, சரியான வளர்ந்து கட்டவன், எவ்வளவு வேகமா நடக்கிறான், நில்லுடா என்று கத்திக்கொண்டே ஓட, எதையுமே காதில் வாங்காதவாறு அவன் அறைக்குள் நுழைந்து கொண்டவனை என்ன செய்தால் தகும் என்றவாறு பார்த்து தலையில் அடித்து கொண்டாள். எங்கோ உள்ளே நுழைந்தவனை ஏற இறங்க பார்த்த வாசு, என்ன மச்சான் அடுத்த பஞ்சாயத்தா என்று நமட்டு சிரிப்போடு கேட்க, எதையும் சொல்லாமல் மெத்தையில் பொத்தன விழுந்தான் ஆதித்யா. அவ ஏண்டா இப்படி இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு, சரியான அழுமுஞ்சி பாப்பா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவ கண்ணீரை பாக்குற எனக்கு தாண்டா ரொம்ப வலிக்குது என்று தலையணையில் முகத்தை அழுத்தி புலம்பிக் கொண்டிருந்த ஆதித்யாவை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தான் வாசு. ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு, அவ அப்படியெல்லாம் செய்யற ஆள் இல்லையடா, வேணும்னா ஒரு 4 பேரை அவ அழவச்சான்னு சொல்லு, நம்புறேன். ஆனா அவ அழுதான்னு மட்டும் சொல்லாத என்று வாசு முறுக்கி கொள்ள, இந்த முறை ஆதித்யாதான் வாசுவை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான். யார பத்திடா பேசுற என்று கேட்க, திவ்யாவை பத்திதான் என்று பதில் வர, அவ இல்லடா என்று அரை அதிர கத்தினான் ஆதித்யா. அவன் கத்தியதை காதில் வாங்காதவன், அதான பார்த்தேன், அவளாவது அழுறதாவது, அவளே பெரிய சூனியக்காரி, அவளை பார்த்துதான் எல்லாரும் அழுவாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே என்று கத்தி தலையை பிடித்து கொண்டான். வாசலை திரும்பி பார்க்க திவ்யாதான் கோபமாக நின்று கொண்டிருந்தாள். கோபத்தில் முகமே சிவந்திருந்தது. ஆம், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டவள் மேசையில் இருந்த ரிமோட்டை அவன் மீது தூக்கி வீசி இருந்தாள். குறி தப்பவில்லை. ஐயோ அம்மா பேய், மச்சான் என்னை காப்பாத்துடா என்றபடி ஆதித்யாவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் வாசு. இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் என்றபடி ஆதித்யாவின் பக்கம் திரும்பினாள் திவ்யா. டே மாமா, ஒருத்தி காட்டு கத்திட்டு பின்னாடியே ஓடி வரேனே, உனக்கு காது கேட்கலையாடா என்று கேட்டபடி கட்டிலில் அவன் பக்கம் வந்து அமர, இப்போ உனக்கு என்னடி வேணும் என்று சலித்து கொண்டே கேட்டான் ஆதித்யா. எனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொடுடா, முத நாள் திருவிழாவுக்கு அதுதான் போடணும் என்று உரிமையாக கேட்க, அதை வாயை பிளந்து பார்த்திருந்தான் வாசு. என்னடா இவ வெளிய மாமான்னு கொஞ்சிரா, இப்ப பார்த்தா டே மாமான்னு கூப்பிடுறா, என்னடா நடக்குது இங்க? இதுதான் அவன் பார்வையின் அர்த்தம். உன் வேலையில கரெக்டாயிருடி என்றபடி அலமாரியிலிருந்து ஒரு பையை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். துணியை எடுத்து பார்த்தவள் கண்டவுடனே காதலில் விழுந்து விட்டாள். அரக்கு பச்சை நிறத்தில் ஒரு ஃப்ராக் மாடல் சுடிதார். அவனை ஏறிட்டு பார்த்தவள், மாமானா மாமாதான், செமையா இருக்குடா என்று நெட்டி முறிக்க, செமையாதாண்டி இருக்கும், அவ இந்த துணிக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது உனக்கு இவ்வளவு சுலபமா கிடைக்குதுல்ல, உனக்கு செமையாதான் இருக்கும் என்று சலித்து கொண்டான் ஆதி. ரொம்ப பண்ணாதடா,
அவ்வளோ பெரிய டிசைனிங் ஹவுஸோட ஓனர் நீ இப்படி ஒரு ட்ரெஸ்ஸுக்காக அழுத்துக்கலாமா என்று கண்ணை சிமிட்டி கேட்டாள் திவ்யா. ஆம், ஆதித்யா ஒரு பெரிய தொழிலதிபர். ஃபேஷன் டிசைனிங் முடித்துவிட்டு ஒரு பிரபல கம்பெனியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தவன். யுக்திகளை சிறப்பாக கற்றுக்கொண்டு லோன் வாங்கி தனக்கென ஒரு பிராண்டை தொடங்கினான். என்னதான் ஆரம்பத்தில் தன் ஆடைகளை விற்பதற்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் தன் கடின உழைப்பால் இன்று முதல் 10 முதன்மை ஃபேஷன் கம்பெனிகளில் ஒன்றாக கொண்டு வந்து விட்டான் தன் ஆதித்யா எலைட் ஃபேஷன் ஹவுஸ் நிறுவனத்தை. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனாவே மாறிடுவான் நம்ம பையன். அடச்சி, 2 பேரும் வாய மூடுங்க என்று திடீரென வாசு கத்த இருவரும் அவன் பக்கம் திரும்பினர். என்னடா நடக்குதுங்க? இவளை பார்த்தாலே ஓடுவ, இப்ப என்னடானா ஏதோ பல நாள் நண்பர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவ என்னடானா இவ்வளோ உரிமையா பேசுறா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்று இடுப்பில் கை வைத்தவாறு கேட்க, இதுக்குதான் பக்கி எல்லா வருஷமும் திருவிழாவை மிஸ் பண்ணாம வரணும்னு சொல்றது என்று திவ்யா தலையில் அடித்து கொள்ள, டே, நாங்க போன வருஷம் திருவிழாக்கு வந்தப்பவே இந்த கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டோம். எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவளுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ எல்லாத்தையும் சுமூகமா பேசி முடிச்சிட்டோம் என்று ஆதித்யா சொல்ல, துரோகி, எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ட என்பதை போல நண்பனை முறைத்து தள்ளினான் வாசு. அப்ப ஏன்டா நேத்து அவ்வளோ டிராமா போட்டீங்க என்று வாசு கேட்க, என்ன பண்றது, எல்லாம் என் அம்மாவை நம்ப வைக்கதான் என்று பெருமூச்சுடன் சொன்னவளை பார்த்து, புரியலடி, என்ன சொல்ற, நீ என்னடி சொல்ற என்றான் வாசு. என் அம்மா கிட்ட இத பத்தி நான் பேசி பார்த்துட்டேன். ஏன், இன்னைக்கு கூட பேசினேன். அம்மா எனக்கு மாமா வேணாம், நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனா பதிலுக்கு நறுக்குன்னு கொட்டு வாங்கினதுதான் மிச்சம். அவங்களுக்கு உணர்வுகளை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தா சந்தோஷமா இருந்துடலாம், அவ்வளவுதான். ஆனா நான் பணத்துக்காக என் சந்தோஷத்தை இழக்க விரும்பல. அத சொன்னா புரிஞ்சு கொள்ற நிலைமையில என் அம்மா இல்ல. அதான் அவங்க முன்னாடி நடிக்க வேண்டியதா போச்சு என்று உதட்டை பிதுக்கி பாவமாக சொன்னவளை கண்ணில் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வுடன் பார்த்திருந்தான் வாசு. இதையே என்கிட்ட அப்பவே சொல்லல என்று வாசு கேட்க, இப்போ சொல்லலானுதான் என்று நக்கலாக சொன்ன ஆதித்யாவை ஒரு கணம் முறைத்துவிட்டு திவ்யாவின் பக்கம் திரும்பினான். அப்ப நீ இவனை உண்மையாவே லவ் பண்ணலையா என்று கேட்க, இல்லை என தலையை ஆட்டினாள். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா என்பது போல் கண்ணில் பல்பு எரிய அவளையே பார்த்து கொண்டிருந்தான் வாசு. ஆதித்யா அவனின் தொடையில் நறுக்கென கிள்ளி வைக்க, என்னடா என்று கடுகடுத்தான் அவன் புறம் திரும்பி. ஆதித்யா அவன் வாய்க்கு அடியில் கை வைத்து தொடச்சிக்கோ என்பது போல செய்கை காட்ட பட்டென துடைத்தான் வாசு. இப்போது விழுந்து விழுந்து சிரிப்பது ஆதித்யாவின் தருணம். இரு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். ஆதித்யா சிரிப்பதை பார்த்து, பைத்தியமாகிட்டானா என்று நினைத்து கொண்டவளுக்கு சட்டென ஏதோ ஞாபகம் வர, டே மாமா, நிலாவை நீ லவ் பண்றியா என்று கேட்டாள். ஏன் அப்படி கேக்குற என்றான். அதான் அவளை பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணுல பல்ப் எரியுதே, கேவலமா வழியிற. எவன் செத்தா எனக்கு என்னன்னு தெனாவெட்டா சுத்துறவன் அவளுக்கு ஒண்ணுன்னா பதறி போற. என்னடா நடக்குதுங்க என்று இழுக்க, எஸ், ஐ எம் இன் லவ் வித் நிலா என்று ஒரு வழியாக ஒத்துக்கொண்டான். வாவ் மாமா, அவளை எங்கடா பார்த்த, எப்படி லவ் பண்ண? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இதுக்கு முன்னாடியே நீ அவளை எங்கேயோ பார்த்திருக்க. அவளை பார்த்தாலே தெரியுது அவ இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததில்லைன்னு. என்னதாண்டா நடக்குது, முதல்ல இருந்து சொல்லு என்று கதை கேட்கும் சிறுபிள்ளை போல ஆர்வமாக கேட்டவளை பார்த்து ஒருவன் ரசித்தான், மற்றொருவன் முறைத்தான். எனக்கும் கதை வேணும் என்று வாசுவும் அவள் கூட்டணியில் சேர்ந்து கொள்ள, சொல்றேன், சொல்லி தொலைக்கிறேன் என்று தன் ஒரு தலை காதல் கதையை சொல்ல தொடங்கினான் ஆதித்யா.